கோமதிக்கா, கோமதிக்கா, ஏக்கா கோமதிக்கா, கோமதிக்கா, கோமதிக்கா. என்ன கலக்குருவி இப்படி வேகமா வந்து முட்டி தொம்முன்னு விழுந்துட்டா? ஏன் மாடு வழியில திடீர்னு முளைச்ச பனைமரம் மாதிரி நிக்கிறா வந்து. பார்த்து வரணும் கலக்குருவி. நீ பார்த்துட்டே நிக்காத, வந்து தூக்கு. ஏன் மாடு எதுக்கு என்ன இடிச்சு தள்ளி விட்டா? பாரு, உன்னால கீழே விழுந்து எனக்கு இடுப்பு உடைஞ்சிட்டு. ஏன் கலக்குருவி, நீ தானே பார்த்து வரணும். காலையில என்ன அவசரம் இப்படியே ஓடிட்டு இருக்கா? அதுவா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனா? அது என்ன எனக்கு தெரியாம? நானே மறந்து போயிட்டேன், இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. அதான் கோமதி கடைச்சல ஓடிட்டு இருந்தேன். நீ நடுவுல வந்து முட்டி தள்ளி விட்டுட்ட. சரி சரி, கோவப்படாத கலக்குருவி. என்ன ஃபங்க்ஷன்? ஏ, அதுதான் மாடு, இன்னைக்கு எல்லா பொருளுக்கும் பூஜை பண்ணுவாங்கல்ல. ஏ ஆமா, இது அந்த ஃபங்க்ஷனா? சுண்டெல்லாம் தருவாங்களே அதுதானே? ஆமா, சோத்து மாடு. சாப்பாடுன்னு சொன்ன ஞாபகம் வந்துருச்சு பாத்தியா? எப்படி மறக்க முடியும்? வகை வகையான பிரசாதம் தருவாங்கல்ல, எல்லா பிரசாதமும் அடிபொலியா இருக்கும். பிரசாதம்னாலே டேஸ்டா தானே இருக்கும். நான் மறந்த மாதிரி கோமதி அக்காவும் மறந்துருப்பாவன்னு நினைக்கேன். அதான் போய் அவளுக்கு ஞாபகப்படுத்தணும். ஆமா ஆமா, வா நம்ம போய் அவகிட்ட சொல்லுவோம். அவிய தான் எல்லா பூஜையும் நல்லா பண்ணுவாவ, நிறைய படையல் வேற போட்டிருப்பாவ. வா போவோம். இன்னைக்கு ஆயுத பூஜை, வண்டி நல்லா கழுவணும். ஏக்கா, நீங்களும் வண்டியை கழுவதான் வந்தியலோ? ஆமா உமா, ஆயுத பூஜை எதுவுமா வண்டியை கழுவாம இருப்பாவளா? ஆமாக்கா. வண்டியை சர்வீஸ் விட்டு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணணும்னு நினைச்சேன் உமா. ஆனா வாட்டர் வாஷ் பண்றதுக்கு 2000 ரூபாய் கேட்கான். என்னக்கா, 2000 ரூபாயா கேட்டா? ஆமா உமா, 2000 ரூபாய் கேட்டான். எதுக்குக்கா 2000 ரூபாய் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணணும்? நம்மளே தண்ணி வச்சு நல்லா கழுவலாக்கா. ஆமா உமா, அதான் நானே வண்டியை கழுவ வந்துட்டேன். உன் புருஷன் வண்டியை நீ தான் கழுவ போறியோ? ஆமாக்கா. நல்ல வண்டியை கழுவிட்டு ஈரளவு துணி வச்சு தொடவுமா, வண்டி பல புதுசு மாதிரி ஆயிரும். ஆமாக்கா. அப்புறம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சோன்னு வச்சுக்கிய, வண்டி புதுசாவே மாறிடும். ஆமாக்கா. வண்டிக்கு போட பூ வாங்கிட்டியோமா? இல்லக்கா. பூ விலை என்னமா இருக்கு தெரியுமா உமா? நான் அவிகிட்ட வாங்க சொல்லியிருக்கேன் உமா, கொஞ்சம் பூவும் வண்டிக்கு போட மாலையும். உனக்கு மாலை வேணுமா உமா? வேண்டாம்க்கா, அதான் வீட்ல பூ பூக்குதுலாக்கா, அதையே எடுத்து வண்டிக்கு வச்சிருவேன். என்ன உமா சொல்றா, நிறைய பூ பூக்குதோ? 4 ரோஸ் பூ கிடக்குக்கா, அதுவே போதும். அதுல 2 பூஜை பண்றதுக்கும் 2 வண்டிக்கும் வச்சிருவேன்க்கா. நீ நல்ல ஆளுதான் உமா, மாலையே வாங்காம சமாளிச்சிட போல இருக்கே. ஆமாக்கா. எக்கா, அங்க பாருங்க, யாரோ ஓடி வராவ. உமா, அது சின்ன பொண்ணு லட்சுமியோ? அட ஆமாக்கா. சின்ன பொண்ணு இவ்வளவு வேகமா எங்க ஓடுறா? 4 முடி, ஒரு முக்கியமான விஷயத்த கோமதியை கட்ட சொல்லணும். வசந்தி, இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? ஆமா லட்சுமி, இன்னைக்கு ஆயுத பூஜை தானே. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா லட்சுமி. பரவாயில்லையே, 4 முடி டீச்சருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கே இப்பதான் தெரியும் பாத்துக்க. அதான் கோமதி அக்காக்கு தெரியுமோ என்னவோ சொல்லலான்னு ஓடிட்டு இருக்கோம். அப்படியா? போய் சொல்லுங்க, எப்படியும் கோமதி அக்காக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாக்கா. ஆமா, 2 பேரும் வீட்டு வாசல் நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிய? பார்த்தா தெரியலையா, வண்டியை தான் கழுவிட்டு இருக்கோம். வண்டியை கழுவுறது சரிதான், இது யார் வீட்டு வண்டி? ஏன் இப்படி கேக்கா? இது எங்க வீட்டு வண்டி தான். வசந்தி, உங்க வீட்டுல வண்டி நிக்குதோ? ஆமா லட்சுமி. வண்டியை வாட்டர் வாஷ் விட வேண்டியதானே, நீனே நின்று கழுவிட்டு இருக்கா? அவ்வளவு கஞ்சமா? ஏ சின்ன பொண்ணு, வாட்டர் வாஷ் விட்டா 2000 ரூபாய் கேட்பாங்க, நீ குடுக்கிறியா? என்னது 2000 ரூபாவா? ஆமா, போன வருஷம் இதே மாதிரி தான் வாட்டர் வாஷ் பண்ணேன். கடையை விட்டு வெளியே வந்தோன்னா மழை கொட்டுன்னு கொட்டிருச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வண்டி ஃபுல்லாக சவுதி. 2000 ரூபா வாட்டர் வாஷ் நாசமா போச்சு. அதான் இந்த வருஷம் நானே கழுவிட்டு இருக்கேன். சரி வசந்தி, கழுவுங்க. நாங்க கோமதி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம். சரி லட்சுமி. வளர்ந்த மாடு, வா போவோம்.
4 மணி டீச்சர் வரட்டா? எப்பா ஒரு நாள் இவ திருந்தவே மாட்டா. ஏக்கா தண்ணிய வேகமா ஊத்தி கழுவணுக்கா, அப்பதான் வண்டியில இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். ஆமா உமா, நல்ல கழுவு. அப்படியே இந்த சோப்பு தண்ணியை ஊத்துவோமா? சரிக்கா. நல்ல நாள் எதுமா, வீடை தொடச்சி பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணாதான் நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாதான் மனசு நிறைவா இருக்கும். இந்த சத்தியா பிள்ளை வீட்டில தான் இருக்கு. இந்த பூஜை ஜாமான கழுவி தரலாம், வீட்டை துடைக்கலாம், எதுவுமே பண்ண மாட்டேக்காயா. அவிய அப்பா வரட்டும், இந்த பிள்ளைய பத்தி எல்லாத்தையும் சொல்லிடணும். டிவியே பார்த்துட்டு இருக்கா, பட்டிமன்றம் போடுறான், புது புது கேம் ஷோலாம் போடுறான்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வீட்டுல யாரு வேலை செய்வா? நானே முதுகு நொடி எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. சத்யா, ஏட்டி சத்யா. எம்மா வாரேம்மா, டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஏ சீக்கிரம் வா, இங்க இவ்வளவு வேலை இருக்கு. காலையில இருந்து டிவி முன்னாடியே இருக்கா, அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டுங்க வா. ஏம்மா ஏம்மா கத்திட்டே இருக்கா? இன்னைக்குதான் டிவில காலையிலேயே பட்டிமன்றம் புது படம் எல்லாம் போடுறாமா, பார்க்க விடுறியா? ஏ சத்யா, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தனா இதை யாரு கழுவுவா? அம்மைக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்சம் கழுவித்தாயா. இவன் போமா, நீ வேலையே சொல்லிட்டு இருக்கா, லீவு நாள்ல கூட சும்மா இருக்க கூட மாட்டுக்கா. சத்யா, அம்மா எந்திரிச்சதுல இருந்தே வேலை தானமா செஞ்சுட்டே இருக்கேன், ரொம்ப வலிக்குதுமா, நீ இந்த பாத்திரத்தை கழுவு, நான் உள்ள போய் வேற வேலை செய்யறேம்மா. ஏம்மா அப்ப இந்த பூஜை ஜாமான மட்டும் தான் கழுவி தரவா? வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேம்மா. சத்யா, இந்த தேங்காய் நாரை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுமா, கழுவி முடிச்சுட்டு ஈரலாத துணியா பார்த்து தொட. சரிம்மா கழுவுறேன், நீ எந்தி. நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு வா மக்களே, பூஜை பண்ணலாமா? எம்மா நல்லா அழகா கழுவி எடுத்துட்டு வரேம்மா, நீ போ. சரிம்மா. கோமதிக்கா. என்ன லட்சுமி? ஏக்கா இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமாக்கா? ஆமாம்மா தெரியுமே, வியாழக்கிழமை தானம்மா. ஏக்கா அதான் சொல்லலக்கா, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல. ஏ கலக்குருவி, கோமதி அக்காக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் பூஜை ஜாமான்லாம் எடுத்து கழுவிட்டு இருக்காவ. என்னாச்சு சின்ன பொண்ணு, என்னவா சொல்றீங்க ரெண்டு பேரும்? ஏக்கா இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருக்காவல்லாக்கா? ஆமாம்மா, காலையில இருந்து வீட்டில தான் இருக்கா, ஒரு வேலையும் செய்யல. இக்க ஏன்க்கா அப்படி சொல்றிய? அவதான் அழகா உட்காந்து எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காளா? இல்லம்மா சின்ன பொண்ணு, இப்பதான் திட்டி உட்கார வச்சிருக்கேன், இவ்வளவு நேரம் டிவி முன்னாடியே தான் உட்காந்துருந்தா. ஏக்கா அதை விடுங்கக்கா. ஏக்கா எனக்கு இன்னைக்கு என்ன நாளே தெரியவே இல்லக்கா, மறந்தே போயிட்டேன். ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீக்கா. ஆமாம்மா, இதை எப்படி மறக்க முடியும்? வேலை செய்ய நம்ம எல்லாரும் கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சிருக்கணும்ல. நான் எதையும் மறக்கலம்மா. இன்னைக்கு ஆயுத பூஜைல, அதான் பூஜை ஜாமான்லாம் எடுத்து கழுவிட்டு இருக்கேன். சாயங்காலம் பூஜை பண்ணி படையல் பண்ணணும்ல. லட்சுமி நீ எதுவும் பண்ணலையோ? ஏக்கா மறந்தே போயிட்டேன்க்கா. அதனால என்ன லட்சுமி, இன்னும் நேரம் இருக்கு, சீக்கிரமா போய் வீட்டை கழுவி விடு, கழுவி விட்டு பூஜை பண்ணுமா. இக்கா துண்டெல்லாம் அவிச்சிட்டீலோ? இல்லம்மா சின்ன பொண்ணு, இப்பதான் கடலையை ஊற போட்டிருக்கேன், சாயங்காலம் தானே அப்ப அவிச்சா போதும், அவிச்சிட்டு உடனே தாளிச்சிடலாமா. சின்ன பொண்ணு நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா? இக்கா நான் எதுவுமே செய்யலக்கா. ஏமா நீ லட்சுமி மாதிரி மறந்துட்டியோ? இல்லக்கா, அதெல்லாம் யாருக்கா செஞ்சுட்டு இருக்க போறா? நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கக்கா, நான் வந்து கும்பிட்டுட்டு பிரசாதம் தின்ட்டு போறேன். சரிம்மா, சாயங்காலம் வந்துரு வீட்டுக்கு. ஏக்கா பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் ஆயுத பூஜை கொண்டாடுறாவக்கா, ரோட்ல போற எல்லா வண்டிலையும் வாழைமரம் கட்டியிருக்காவ, சந்தனெல்லாம் தெளிச்சிருக்காவக்கா. வண்டி ஓட்டுற எல்லாருமே அப்படிதாம்மா பண்ணுவாவ. என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு தானமா பூஜை பண்ண முடியும். படிக்கிற பிள்ளைகளும் புக்குக்கு பண்ணும், தோட்டத்து வேலைக்கு போறவிய அருவா வேல்கம்புக்கு பண்ணுவாவ, ஆபீஸ்ல வேலை பார்க்கறவிய கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்குலாம் பண்றாவமா. நம்ம வீட்டுல தானமா இருக்கோம், நம்ம குடும்பத்துக்காக பூஜை பண்ண வேண்டியதுதான். ஆமாக்கா, நானும் என் பிள்ளை புக்குக்கு மஞ்சள் தொட்டு வைப்பேன். ஏக்கா எனக்கு நேரம் ஆகுதுக்கா, நான் வீட்டுல போய் வேலை செய்யணும் பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா லட்சுமி, போயிட்டு வா. அப்புறம் சின்ன பொண்ணு நீ என்னம்மா பண்ண போறா? ஏக்கா எனக்கு எந்த வேலையும் இல்லக்கா, உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு தரணுமோ? செஞ்சு தரவாக்கா? வேண்டாமா, நானே எல்லா வேலையும் செஞ்சிருவேன். ஏக்கா சும்மா இருங்கக்கா, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். சரிம்மா சின்ன பொண்ணு வா. கோமதி அக்கா, என்ன வேலைக்கா நான் செய்யணும்? உங்களுக்கு வேலை செய்ய என் கை ரெண்டும் துடிக்குதுக்கா. சின்ன பொண்ணு வீட்டை ஒட்டடை அடிச்சு தரியாமா, நான் தூத்து தொடச்சிடுறேன். ஏக்கா நான் அடிச்சு தரேன்க்கா. இக்கா இந்த ரூம் சுத்தம் பண்ணிட்டீலோ? இல்லம்மா, இனிதான் பண்ணணும். என்னக்கா சொல்றிய? இந்த ரூமே தொடச்சு வச்ச மாதிரி பல பலன்னு தான் இருக்கு, இதை வேற நீங்க ஒட்டு அடிச்சு திரும்ப துடைக்க போறீங்களோ? நான் வாரம் வாரம் வீட்டை தொடச்சிருவேம்மா, அதான் வீடு அழகா இருக்கு. வீட்டுல இன்னைக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட போறோம்லாமா, அதனால வீட்டை துடைக்கணும். நீ அதனால ஒட்டு அடிச்சு தந்துருமா. சரிக்கா, மின்னல் வேகத்துல எப்படி பண்றேன்னு பாருங்க. ஐயோ சின்ன பொண்ணு. என்னாச்சுக்கா? ஓட்டை அடிக்கும் போது தூசி ஏதாவது மேல போட்டுட்டோ? ஐயே இல்லம்மா,
ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னக்கா அது? கொண்டக்கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்களோ? இல்லம்மா, அதை காலையிலேயே ஊற வச்சுட்டேன்ல. அப்ப வேற என்னக்கா? காய்கறி வாங்கணும்ல சின்ன பொண்ணு. இன்னைக்கு நிறைய வகை கூட்டு வச்சு சமையல் செய்யணும்ல. காய்கறி காலையிலேயே போய் வாங்கணும்னு நினைச்சேம்மா, மறந்துட்டேன். அதனால என்னக்கா? இப்ப வேணா போய் வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சா நேரம் ஆயிருலாமா? ஏக்கா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம்க்கா. நான் வேணா காய்கறி வெட்டி தரேன். அப்படியா சொல்ற சின்ன பொண்ணு? ஆமாக்கா, வேகமா வாங்கிட்டு வந்துருவோம். நான் காய் வெட்டி தரேன், நீங்க சமைச்சிருங்க. டக்கு புக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிருங்கக்கா. சரி, அப்ப இருமா, நான் போய் பைய எடுத்துட்டு வரேன். ஏக்கா போவோமா? போவும் சின்ன பொண்ணு. ஏ சத்யா, இந்த வீடை மட்டும் பெய்க்கிறமா. நான் சின்ன பொண்ணாத்த கூட கடைக்கு போயிட்டு வரேன். ஏட்டி கேக்குதா இல்லையா? பதில சொல்லு. ஏம்மா என்னம்மா ஏமா கத்திட்டே இருக்கா? அப்போ நான் சொன்னது எதுவும் உனக்கு கேட்கல? கேட்கலம்மா, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல. பாத்தியா சின்ன பொண்ணு எப்படி இருக்கான்னு? இவளை வச்சுட்டு நான் என்ன வேலை செய்யறது? இப்ப மாதிரி கேளு சத்யா, நானும் சின்ன பொண்ணு கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். ஏமா இப்ப கடைக்கு போறா? பிறகுதான் போயா? இல்லைன்னா அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்லு. காய்கறி வாங்க போகணுமா? அப்பா ஒழுங்கா பார்த்து வாங்கிட மாட்டாவ. நானும் சின்ன பொண்ணு போய் வாங்கிட்டு வரோம். சரிம்மா, அப்ப சீக்கிரம் போயிட்டு வா. ஏம்மா எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வாமா. ஜூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது டி. நானே வேகமா போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கணும். வேலை நிறைய கிடக்கு. நீ வீட்டை மட்டும் தூத்து வை சத்தியா, நான் வந்து தொடச்சிக்கிறேன். என்னம்மா? ஏம்மா நான் வீடெல்லாம் பெருக்க மாட்டேம்மா. நீ ஜூஸ் வாங்கிட்டா அப்பதான் பெருக்குவேன். உன்னை வச்சுக்கிட்டு சரி வீடை பெருக்கி வை, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சின்ன பொண்ணு கடைக்கு போயிட்டு வந்துருவோமா? வாங்கக்கா போவோம். ஏக்கா இந்த கடையில காய்கறி வாங்குவோமாக்கா? அப்படியாம்மா சின்ன பொண்ணு? எப்பவும் நான் அந்த முக்கு கடையில தான் வாங்குவேம்மா. ஏக்கா அந்த கடையில காய்கறி எல்லாம் நல்லா இருக்காதுலக்கா? இல்லம்மா சின்ன பொண்ணு, நல்லா இருக்கும். நான் எப்பவும் அங்கதான் வாங்குவேம்மா. ஏக்கா இந்த அண்ணாச்சி கடையில வாங்குங்க, நல்ல விலையை குறைச்சு தருவாக்கா. காய்கறி நல்லா இருக்கும்க்கா. அப்படியாம்மா? சரி அப்ப வாங்குவோம். என்ன காய்கறி கடை அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா சின்ன பொண்ணு. ஏனே இது எங்க பக்கத்து வீட்டு அக்கா தானே, காய்கறி வாங்க வந்திருக்கோம். அப்படியாம்மா, என்ன காய்கறிலாம் வேணும்? அண்ணாச்சி இன்னைக்கு ஆயுத பூஜைல, அதனால நிறைய காய்கறி வேணும் பார்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், புடலங்காய் எல்லாமே வேணும். சரிம்மா, எல்லா காய்கறியும் 1 கிலோ போட்டுறவா? சின்ன பொண்ணு அங்க பாரு லட்சுமி வாரா. அண்ணாச்சி 1 கிலோ வேண்டாம் அண்ணாச்சி, கொஞ்சம் கம்மியா கொடுங்க. என்ன காய்கறிலாம் வேணுமோ எடுத்து இந்த கூடையில போடுங்கம்மா. ஏ கலக்குருவி, என்ன இந்த பக்கம்? வளர்ந்த மாடு காய்கறி கடைக்கு எதுக்கு வருவாவ? காய்கறி வாங்கதான். தள்ளிப்ப மாடு. பெரிய விஐபி, நம்மகிட்டலாம் பேச மாட்டா. கோமதி அக்கா என்ன இந்த பக்கம்? லட்சுமி காய்கறி வாங்க வந்தேன் லட்சுமி. அப்படியாக்கா? நானும் காய்கறி தான் வாங்க வந்தேன்க்கா. நீ எப்பவும் அந்த கடையில தானே வாங்குவிய, இன்னைக்கு இங்க வாங்குறிய? இல்ல லட்சுமி, சின்ன பொண்ணு தான் வாங்க சொன்னா. இங்க நல்லா இருக்கும்னு சொன்னாமா, அதான் வாங்கிட்டு இருக்கேன். சரிக்கா, நிறைய வகை காய்கறி வாங்கி சமைக்கணும்ல. ஆமாமா, 22 வகை காய்கறி வாங்கலாம்னு இருக்கேன். ஏக்கா 22 வகை காய்கறியா? ஆமாமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நிறைய வகை வாங்கி சமைக்கணும்ல. எம்மாடியோ, நான் 22 வகை காய்கறியை மொத்தமா கூட பார்த்தது இல்லையே. லட்சுமி நீ எத்தனை வகை காய்கறி வாங்க போறமா? ஏக்கா நான் 18 வகை தான்க்கா வாங்க போறேன். ஏ கலக்குருவி, சமைக்க தெரிஞ்ச மாதிரி இத்தனை வகை காய்கறி வாங்குறா? ஆமா மாடு, நான் தான் நல்லா சமைப்பேன்ல. ஆமா ஆமா, நீ தான் பெரிய சமையல் சக்கரவர்த்தியாச்சே. சின்ன பொண்ணு நேரம் ஆகுதுமா, சீக்கிரமா காய்கறி வாங்கிட்டு போவோம். ஆமா கோமதி அக்கா, சீக்கிரம் வாங்கிட்டு போனதானே சமைக்க முடியும். லட்சுமி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியோமா? ஆமாக்கா, உங்ககிட்ட பேசிட்டு போனேன்ல. வீட்டை பெருக்கி தொடச்சாச்சுக்கா, மிஷின்ல துணியை போட்டு வந்திருக்கேன். நீ போய் தான் காய போடணும். பரவாயில்ல லட்சுமி, வேகமா வேலை பார்த்திருக்கியே. நான் இன்னும் வீட்டை துடைக்கலாமா, சத்தியாவதாமா பெருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். காய்கறி வாங்கிட்டு போயிட்டு தாமா துடைக்கணும். என்ன கத்திரிக்காய் கிலோ எவ்வளோனே? 60 ரூபாம்மா. அப்படியானே, எனக்கு அதுல 1 கிலோ தாங்க. லட்சுமி கத்திரிக்காய் எதுக்குமா நிறைய வாங்குறா? ஏக்கா 1/2 கிலோ தான்க்கா எனக்கு. பக்கத்து வீட்டக்கா கேட்டாவளா, அதான் அவளுக்கும் சேர்த்து கொஞ்சம் வாங்குறேன். சரிம்மா வாங்கு. உமா அங்க பாத்தியா? ஆமாக்கா. இவையே 3 பேர் எங்க போனாலும் சேர்ந்தே போறவ பத்தியா? ஆமாக்கா. உமா நாம இந்த கடைக்கு போக வேண்டாம் உமா, வேற கடையில போய் காய்கறி வாங்குவோம். ஏன்க்கா? இங்க தானே காய்கறி நல்லா இருக்கும். வேண்டாம் உமா, இவைய 3 பேர் இங்க நிக்காவல்ல, நம்ம இங்க போக வேண்டாம், நம்ம வேற கடைக்கு போவோம். சரிக்கா. சின்ன பொண்ணு வேற நிக்கா பத்தியா, இதாவது வம்பு பேசுவா. ஆமாக்கா. வா உமா, அந்த கடைக்கு போவோம்.
இங்க போற ஆளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏன் 4 முடி டீச்சர்? ஐயையோ, இவ வேற பார்த்து தொலைஞ்சிட்டாளே. சின்ன பொண்ணு யாருமா? நம்ம 4 முடிதான்க்கா. வசந்தியா போறா? ஆமாக்கா, கண்டுக்காத மாதிரியே போறா. ஏ வசந்தி, இந்த அக்கா வேற கூப்பிடுறாவளே, என்னன்னு கேட்போம். இன்னும் கோமதி அக்கா இங்க தான் நிக்கிறீங்களோ? நான் காய்கறி வாங்க போயிட்டு இருக்கேன்க்கா, கவனிக்கல. நானும் காய்கறி தான் வாங்க வந்தேன் வசந்தி. அப்படியாக்கா? ஏன் 4 முடி, உண்மையிலேயே நீ எங்களை பார்க்கலையோ? ஆமா சின்ன பொண்ணு, பார்க்கல. காய்கறி வாங்க வேகமா வந்துட்டு இருந்தேனா கவனிக்காம போயிட்டேன். சரி சரி, அங்கெல்லாம் போய் காய்கறி வாங்காத, இங்கேயே வாங்கு. இல்ல வேண்டாம் சின்ன பொண்ணு, நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். வசந்தி இங்கே வாங்குமா, இந்த அண்ணாச்சி விலை குறைய போட்டுருவாங்களாம். என்னக்கா சொல்றிய? விலை கம்மியா தருவாங்களோ? ஆமா வசந்தி, நீ இங்கே வாங்கு. உமா, நீயும் காய்கறியா வாங்க வந்தா? ஆமாக்கா, எல்லாரும் இங்கே வாங்குவோமா, எல்லாருக்கும் சேர்த்து விலை குறைச்சு போடுவாங்கல்ல. ஏனே, உங்களுக்கு நான் எனக்கு இத்தனை கஸ்டமர் பிடிச்சிருந்திருக்கேன், நல்ல விலையை குறைச்சு போடுங்கண்ணே. சரிம்மா, போட்டுருவோம். ஏக்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டலாக்கா, பூஜை பண்ணுவோமா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, பண்ணிடுவோம். சத்யா, போய் பூஜை தட்டை எடுத்துட்டு வாமா. அப்படியே அப்பாவையும் கூட்டிட்டு வந்துடுமா. சரிம்மா, எடுத்துட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு, நீ உன் பிள்ளையையும் கூட்டிட்டு வந்துருக்கலாமா? ஏக்கா, அவ வீட்டில் கிடந்து டிவியை பார்த்துட்டு இருக்காக்கா. லீவ் விட்டாலே ஒரே டிவின்னு இருக்கா. ஆமாம்மா, இப்போ உள்ள பிள்ளை ஒரே டிவி போனன்னு தான் அலையுது. சத்யாவும் எல்லாரும் இதான் பார்த்துட்டு இருந்தா பார்த்துக்க. அவ வீட்டில் டிவி பார்த்துட்டே இருக்கட்டுக்கா, நான் போகும்போது அவளுக்கு கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டு போறேன். சரிம்மா, எடுத்துட்டு போ. உன் புருஷனுக்கும் சேர்த்து எடுத்துட்டு போமா. சரிக்கா. பாரு, தட்டு எடுக்க போனவா இன்னும் வரல. என்னதான் அங்கே பண்ணியாலோ தெரியலம்மா. ஏ சத்யா, ஏம்மா இருமா, வாரேன். சீக்கிரம் வாட்டி, நேரம் ஆகுது. இந்தாங்கம்மா. ஏ சத்யா, அப்பா எங்க கூட்டிட்டு வர சொன்னேல? ஏம்மா, அப்பா வருவாவம்மா, நேரம் ஆகுது. நீ என்ன நேரம் ஆக்கிட்டு இருக்கா? உங்க அப்பா வாரேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காவ. ஏங்க ஏங்க, நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. வந்துட்டேம்மா கோமதி. சரிங்க, பூஜை பண்ணுவோமா? சரிம்மா, ஆரம்பி. என்னே, ஹாப்பி ஆகிட்டு பூஜை? ஆ, தேங்க்ஸ்மா. உங்க வீட்டுக்கார் வரலையா? இல்லனே, வரல. ஏக்கா, பூஜை முடிஞ்சிட்டலாக்கா? ஆமாம்மா, ஏக்கா, அப்படியே பிரசாதத்தை எடுத்துத்தாங்கக்கா. தாரேம்மா. சின்ன பொண்ணு நல்லா சாப்பிடுமா. தேங்க்ஸ்க்கா, நிறைய தந்திருக்கீங்களா, நல்லா சாப்பிட்றேன். என் பிள்ளைக்கு போகும்போது கொஞ்சம் தாங்கக்கா. சரிம்மா, எடுத்துட்டு போ. ஏக்கா, அது சரிக்கா, எதுக்கு ஆயுத பூஜை நம்ம கொண்டாடுறோம்? எத்தே, உங்களுக்கு இது கூட இன்னும் தெரியாதாத்தே? ஆமா சத்தியா, தெரியாது. தெரியாம தான் இத்தனை நாள் கொண்டாடி இருந்திருக்கேன். சின்ன பொண்ணு, புராண கதைகள் என்ன சொல்றாங்கன்னா, துர்கா தேவி இருக்காவலாமா, அவங்க ஒரு அசுரனை கொன்னாங்களாம். இந்த நவராத்திரி நடந்துட்டு இருக்குல்ல, இதோட தொடக்கத்துல தான் கொன்னாங்களாம். அவனை அழிச்சதுக்கு அப்புறம் கையில இருந்த எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டாங்களாம். அந்த நாளதமா ஆயுத பூஜையா கொண்டாடுறோம். அப்புறம் அத்தே, ஆயுத பூஜைக்கு ஆயுதங்களை வழிபடுதல் அப்படிங்கிற பொருள் இருக்குத. நம்ம டெய்லி யூஸ் பண்ற எல்லா ஆயுதங்களையும் இன்னைக்கு வழிபடுவாங்க. அதாவது வயலை வேலை பார்க்குறவங்க மண்வெட்டி, அந்த கதிரரிக்கிற அருவாள், அதெல்லாம் வழிபடுவாங்க. வேலைக்கு போகிறவங்க கம்ப்யூட்டர், படிக்கிற பசங்க புக்கு, வீட்டில் உள்ள சின்ன சின்ன கருவிகள் எல்லாம் வழிபடுவோம். சத்யா, நீ சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கமா? எத்தே, அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளுக்கு நன்றி சொல்கிறோம், அதுதான் ஆயுத பூஜை. ஓ அப்படியாமா, இது நல்லா புரியுதே. சரிக்கா, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இருமா சின்ன பொண்ணு, நானும் வாரேன். லட்சுமிக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுப்போம். வாங்கக்கா.